கோவை மகேசன் விடுதலை மடல் வீரவங்கை பிப்ரவரி 1985. தமிழரசன் அப்துல் காதர் தொகுப்பிலிருந்து முக்கியமான சம்பவத்தையும் அந்த வீரனையும் பற்றி இதோ நீங்களும் அறியுங்கள். ஈழத் தமிழர்களுக்கு தமிழரசு வேண்டும், தமிழர்களே தமிழீழத்தை ஆள வேண்டும் என்கின்ற விடுதலை முழக்கத்துடன் தந்தை சில்வாவின் தலைமையிலே தோன்றிய தமிழரசு கட்சியின் பாசறைதான் கோப்பை தொகுதி. சாதி வேறுபாடுகள், மத வேறுபாடுகள், பிரதேச வேறுபாடுகள் அனைத்தையும் களைந்தறிந்து தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக கட்டியெழுப்பதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்த கோப்பாய் கோமான் வன்னியசிங்கத்தின் வழிகாட்டுதலிலே வளர்ந்தவர்கள் கோப்பாய் தொகுதி வாழ் தமிழ் மக்கள். அப்படிப்பட்ட மானமரவர்கள் வாழும் தொகுதியிலே அச்சுவேலி என்னும் கிராமம் இலட்சிய வீரர்களின் பாசறைகளிலே ஒன்றாக இருந்தது. அங்குதான் இயக்கத்தின் பல்வேறு பாசறைகளிலே சிறிய ஒரு பாசறை அமைந்திருந்தது. இயக்கம் முளைவிட்ட நாளிலிருந்து அந்த இயக்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு இயக்கத்தின் உண்மையான விசுவாசியாகி தம்பி என்று அழைக்கப்பட்ட மேதகு அவர்களது நம்பிக்கையை பெற்று கொரில்லா போர் பயிற்சி பெற்று இயக்க நிதி மற்றும் ஆயுத பொறுப்புகளை ஏற்று திறம்பட நிர்வகித்து வந்த போராளிதான் பண்டிதர். பண்டிதர் என்று இயக்க தோழர்களால் அன்புடன் அழைக்கப்படுகின்ற தம்பி கே ரவீந்திரன். அவருடைய சிறிய பாசறை ஒன்று அச்சுவேலி கிராமத்தினுள்ளே அமைந்திருந்தது. விடுதலை உணர்வு கொண்ட பொதுமக்களே அவர்களுக்கு உணவு வழங்கி அன்போடு ஆதரித்து வந்தனர். மக்கள் இயக்கம் ஆயிற்றே விடுதலை இயக்கம். சில காலத்துக்கு முன் ரவீந்திரன் புலோலியில் சைக்கிளிலே சென்று கொண்டிருந்தார். எதிர்பாராமல் எதிரே 3 சிங்கள இராணுவ வீரர்கள் குறுக்கிடுகின்றனர். அவர்களுடைய கைகளிலே இயந்திர துப்பாக்கிகள். நில் என்ற உத்தரவு பிறக்கிறது. ரவீந்திரன் ஒரு கணம் நின்றார். கண்மூடி திறப்பதற்குள் அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் இராணுவத்தை நோக்கி வேட்டுக்களை தீர்த்தார். சிங்கள சிப்பாய் ஒருவன் மண்டையிலே குண்டு பாய்ந்து குருதி வெள்ளத்தில் கிடந்தான். மற்றவர்கள் இருவரும் தலை தெறிக்க அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். ரவீந்திரன் புன்னகையோடு திரும்பினார். இத்தனைக்கும் ரவீந்திரன் ஒரு பெரிய ஆஜானுபாகுவானவன் அல்ல. மெலிந்த தோற்றம், அகவையோ வெறும் 24. தொய்வு நோய் அவரை வாட்டினாலும் தொய்யாமல் விடுதலைக்கு போரிட்டு வந்தார். 1985 ஜனவரி 9 அதிகாலை 4 மணி. ரவீந்திரன் மேலும் 4 பேருடன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம். அச்சுவேலி கிராமம் முழுவதையுமே எத்தனையோ தடவை சல்லடை போட்டும் சிங்கள இராணுவத்தினரால் அதுவரை கண்டுபிடிக்கப்படாத பாசறை அது. ஆனால் இந்த துரோகி கொடுத்த தகவலோ ஆக்கிரமிப்பு சிங்கள இராணுவம் 42 ட்ரக்குகளில் சத்தமின்றி வந்து அந்த வீட்டை சுற்றி 3 வியூகம் அமைத்துக் கொள்கிறது. மொத்தம் 500 பேர் இருப்பார்கள். இதைவிட 3 இராணுவ கவச வண்டி வேறு. துப்பாக்கி வேட்டுக்கள் அந்த பாசறையை நோக்கி தீர்க்கப்படுகின்றன. பதைத்து எழுந்து பண்டிதர் பார்க்கிறார். அவர்கள் 500 பேர், நாம் 5-6 பேர். எனினும் கலங்கவில்லை பண்டிதர். இயக்கத்தில பொடிகளுக்குத்தான் அச்சம் என்பது என்னவென்றே தெரியாதே. வெளியிலிருந்து வேட்டுக்கள் தீர்க்கப்பட உள்ளிருந்தும் பண்டிதரின் கையில் இருந்த இயந்திர துப்பாக்கியும் இடைவிடாமல் சுட்டுக்கொண்டே இருக்கிறது. மற்ற இயக்க பொடிகளும் எதிர்த்தாக்குதலை நடத்துகின்றனர். கைக்குண்டுகள் வீசப்படுகின்றன. காயங்கள் பட்டு அலறுகின்றனர் சிங்கள சிப்பாய்கள். அவர்களது ஒரு கோபுர கவச வண்டி நொறுக்கப்படுகின்றது. 12 மணித்தியாலங்கள் 5 இயக்க பொடிகள் 500 சிங்கள இராணுவத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்தனர். இப்போராட்டத்தின் மத்தியில் 10 படிகள் சிங்கள இராணுவ அரணை உடைத்து கொண்டு பண்டிதரின் கட்டளைப்படி அங்கிருந்து தப்பி விடுகிறார்கள். பிற்பகல் 3 மணியளவில் எதிரிகளின் குண்டுகளை மார்பிலேற்று வீரமரணத்தை தழுவுகின்றனர் பண்டிதரும் அவருடன் நின்ற 4 பொடியங்களும். காண முயலெய்த அம்பினில் ஜானை பிழைத்த வேலியந்தல் இனிதுகின்ற வள்ளுவன் வாய்மொழி போல நிராயுத பாணிகளாக நிற்கும் போது முயலுக்கு அம்பையும் வீணரை விட 500 சிங்கள இராணுவத்துடன் பல மணி நேரம் போராடி வீரச்சாவை ஏற்றுக்கொண்ட பண்டிதர் ரவீந்திரனின் புகழ் பெரியது. சாவையும் ஒரு வாழ்வாக்கி வாழ்ந்தவர்கள் இயக்க பொடிகள் மட்டும்தான். நோய் நொடியால் மாண்டவர்கள் கோடி கோடி. 101 பேர்தானும் மேட்டிலில்லை. தாய்நாடு வாழ்கவென மடிந்த வீரர் சரித்திரத்தில் பொன்னெழுத்தாய் நிலைத்து நிற்பர். ரவீந்திரன் சரித்திர நாயகனாகிவிட்டார்.
வீர வேங்கைகள் வீழ்வதுமில்லை, வேங்கை புலிகள் சாவதுமில்லை. 500 பேர் சேர்ந்து 5 பேருடன் 12 மணி நேரம் போராடியே அவர்களை கொல்ல முடிந்தது என்றால் இதில் வீரர்கள் யார் கோழைகள் யார் என்பதை உலகே புரிந்து கொள்ளும். கேப்டன் ரவீந்திரனின் வீரமரணத்தை பற்றி குறிப்பிட்ட தமிழர்களின் எதிரியான சிங்கள யுத்த மந்திரி இப்படி கூறினாராம்: அங்கிருந்த சில தீவிரவாதிகளுக்கும் எனது பாதுகாப்பு படையினருக்குமான கடும் சமர் நடந்தது. பிரபாகரனின் வலதுகரமான இயக்கத்தின் தலைவர் ஞான பண்டிதர் M16 துப்பாக்கியொன்றை கையில் அணைத்தபடியே இறந்து கிடந்தார். இப்படி கூறினாராம்: ஒருவரையும் உயிரோடு பிடிக்க முடியவில்லையே என்ற ஆத்திரத்தில் வெறி கொண்ட சிங்கள இராணுவம் அயலுள்ள வீடுகளுக்குள் புகுந்து கண்டபடி சுட்டுத் தள்ளியது. இளம் தமிழ் குழந்தைகளை எல்லாம் 3 வயது பிஞ்சு குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் பிடித்து வந்து ஒரு இடத்தில் கட்டி போட்டுவிட்டு பெட்ரோலை ஊற்றி உயிரோடு எரித்தது. சுட்டு கொல்லப்பட்டவர்களில் 67 வயது முதியவரும் ஒருவர். அப்பகுதியில் வாழும் 50க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு தாக்கப்பட்டு கைது செய்யப்படுகின்றனர். மாவீரன் பண்டிதரின் பாசறையில் இருந்த ஒரு சில ஆயுதங்களை கைப்பற்றி விட்டு ஜானை பார்த்த குருடன் போல இயக்கத்தையே அழித்தொழித்து விட்டது போல கொக்கரித்தார் அன்று அத்லத் முதலி. இது 50 வருடங்கள் கண்ட பொன் வரலாற்றில் பதியப்பட்ட வரலாற்று முத்துக்கள்.